வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் தேவெடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் தேவெடுப்போம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We greet you in the precious name of our Lord Jesus Christ. Let us turn to the chapter Luke 4:18 and 19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இங்கிலீஷில் The Spirit of the Lord is upon me, because He hath anointed me to preach the gospel to poor. He has sent me to heal the brokenhearted, to preach the deliverance to the captives, and recovering the sight to the blind, to set the liberty them that they are bruised, to preach the acceptable year of the Lord. இந்த காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, இயேசு தம்முடைய தனித்தன்மையை விளக்குகிறார். இயேசு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இஸ் மேக்கிங் இஸ் டிவைனிட்டி டு நோன் டு த பீப்புள். இன்னைக்கு நீ உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டாக்க இருக்காருங்க, கடவுள் இருக்கிறாருங்க, நான் ஒத்துக்கிறோம், கடவுள் நான் ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் இருக்கிறாரு, கடவுள் நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போ அதனால தாங்க நாங்கள் சடங்காச்சாரம்லாம் பண்ணுறோம், பூஜை புனஸ்காரம்லாம் பயங்கரமாக செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், செவ்வாய்க்கிழமை ஒன்று செய்கிறோம், புதன்கிழமை ஒன்று செய்கிறோம், வெள்ளிக்கிழமை ஒன்று செய்கிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். இதெல்லாம் என்ன காமிக்குது? கடவுள் இருக்காரா இல்லையானா இருக்கிறார் நாங்கள் ஒத்துக்கிறோம். நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, கடவுளுங்களோடு கூட தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறாரா? கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை அவர் சேர்க்கும்படி விரும்புகிறார். இன்னைக்கு ஆல் த ரிலிஜன், எல்லா ரிலிஜன் என்ன சொல்லுது? காட் இஸ் தேர், காட் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் யூ, அதெல்லாம் செய்யும் அப்படின்னு இருக்குது. தென் எவ்ரி பர்சன் இஸ் கேரிங் அவுட் சம் ரிச்சுவல்ஸ் அண்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் தே ஆர் ஃபுல்ஃபில்லிங் த டிசைர்ஸ் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் அதன் மூலிமா do you have a connection with the Lord? Do you speak with the Lord? Do you have a relationship with God? யாருக்கும் அது தெரியுதில்லை. நான் கடவுளோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குதா? கடவுளோடு கூட உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குதா? கடவுளோடு கூட நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நாங்கள் ஏதோ போகிறோம், ஏதோ செய்கிறோம், அவர்தான் அவர் பண்ண அவர் வேலையை பார்த்துட்டுருக்காரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் அங்கே சொல்லுகிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லும்படி நான் விரும்புகிறேன். அது என்னென்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்தில் குழந்தைகளை வளர்க்குறீங்க, அல்லேலூயா. நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த சில்ட்ரனை என்ன பண்ணுறாங்க, வளர்க்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது, வளருது. ஆனால் அந்த குழந்தைக்கு என்னென்னா, அங்கே ஃபேமிலின்னா தெர் இஸ் அ லவ், தெர் இஸ் அஃபெக்ஷன், தெர் இஸ் அ ரிலேஷன், தெர் இஸ் அ ப்ரொவிஷன், எவ்ரி திங் இஸ் தேர். பட் எல்லா குழந்தைக்கும் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் டசன்ட் லைக் திஸ் திங். எவ்ரி டைம் தே வேக் அப் இன் த மார்னிங், ஸ்டடி, go there, get up, get ready, go to the school. They will leave you in the school. Even if they cry, they won't bother about anything. They will leave the children, come, they will go off. அப்போ என்ன செய்கிற குழந்தை நினைக்குது, என்னடா போர் அடிக்குது, எப்போ பாரு ஸ்கூலுக்கு போ, அதை செய், இதை படி, அதை பண்ணுன்னு போட்டு எங்களை போட்டு குழப்புறாங்களே, எங்களை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே, இது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு இது இன்ட்ரெஸ்டே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை என்ன பண்ணுறது, வேணாம், I don't want the family. I want to go. I want to do what I wish. Whatever I wish, I want to do. அப்படின்னு சொல்லிட்டு I want to, whenever I want to sleep, I will sleep. So why these parents are nudging us? Why they are giving so much corrections? That thing I cannot bear. அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தையாவது வெளியில் போயிட்டு இருக்குமானால் how dangerous it is. எப்படி குழந்தைங்க இருக்கும், அது உனக்கு வர்ற கஷ்டம்லாம் என்னத்துக்கு காரணம் அப்படின்னா இட்ஸ் உன்னுடைய இஷ்டம் நினச்சி போகிறப்பார். யூ ஆர் திங்கிங் இட்ஸ் ஓன் வில், இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை டிசையர், மை வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாட் எவர் இட் ப்ளீசஸ் யூ, தட் ஆல் த திங்ஸ் யூ ஆர் டூயிங் மீன்ஸ் that will be that thing that is a problem in your life. அது உங்களை என்ன செய்யுது, பயங்கரமான பிரச்சனைக்கும் சூழ்நிலைக்கும் என்ன செய்கிறது, கொண்டு வந்து உங்களை விட்டு விடுகிறது. இதை கூட வாசிக்கும்பொழுது லூக்கா இது எதை குறிக்குதுன்னா லூக்கா 15:15 அந்த தேசத்தில் குடியிருக்கிறவரிடத்தில் இது நம்ம என்ன செய்கிறோம், த ப்ராடிகல் சன். எவ்ரிபடி நோ அபவுட் த ஸ்டோரி ஆஃப் த ப்ராடிகல் சன். ப்ராடிகல் சன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க தூரத்துக்கு போயிடுறான். தூரத்துக்கு போகிறோன்னா அவனுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் கரெக்ட் பண்ணுறார், திஸ் இஸ் நாட் ரைட், யூ ஷுட் நாட் டூ லைக் திஸ், go to the field, do your duty, that and all he is telling. அது அவருக்கு பிடிக்கல, அவனுக்கு கரெக்ஷன்ஸ் பிடிக்கவே இல்லை. அவன் என்ன விரும்புகிறான், give me my portion of the property அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் த ப்ராப்பர்ட்டி ஃபாதர் ஹஸ் கிவன் அதை எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு he enjoyed his life, whatever he wishes, he did all the things. கடைசியில் எல்லா பணமும் போயிட்ட உடனே ரொம்ப பிரச்சனைக்குள்ளே போகிறான். அப்போ போகும்போது ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போகும்போது ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிஞ்சுது. புத்தி எப்போ தெளியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வசனம் வாசிங்கள். அந்த தேசத்து குடிகளிலே ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை கொடுக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்குது. And he went and joined himself to a citizen of a country and sent him into his fields to feed swine. And he would fain have filled his belly with the husk that the swine did eat. And no man gave to him. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்க்கு, ரைஸ் ஹஸ்க்கு, அவனுக்கு எல்லா பணமும் செலவு ஆயிடுச்சு. செலவு ஒன்றா போய் ஒரு குடியானவன்கிட்ட போயிட்டு ஒட்டிக்கிட்டான். அந்த ஃபார்மர்கிட்ட போய்விட்டுன்னா அவன் பண்ணி மேய்க்கிறவன், அவன்கிட்ட பன்றி, அந்த ஸ்வைன் பிக்ஸ், அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணுறான். அப்போ பன்றிகளுக்கு போடுற தவிடுன்னா அந்த ஹஸ்க் ஆஃப் த ரைஸ், அந்த ரைஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ரைஸ் he gave us to feed the pigs. அவன் என்ன செய்கிறான், அதை சாப்பிட்றதுக்கு அவன் சாப்பிடும்போது தான் அவனுக்கு கண்ணு திறந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டத்துக்குள்ள, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள, ரொம்ப அப்ரெஷனுக்குள்ளே போகும்போது தான் பீப்புள் பிகன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் அ சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் போகும்போது அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. அடடா, எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், எவ்வளோ சாப்பாடு நல்லாயிருக்கும், எவ்வளோ நல்ல சாப்பாடை அவர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அப்போது அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ என்ன செய்கிறான், திரும்ப நான் போவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போனாக்க எனக்கு எல்லாத்துலேயும் சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்புகிறான். திஸ் இஸ் அ சுச்சுவேஷன் காட் வாண்ட்ஸ் டு ஷோ டு அஸ். பாருங்க, கடவுள் மனுஷனை, காட் கிரியேட்டட் அ மேன். அவன் தான் இஷ்டத்துக்கு, இட்ஸ் மை வில், திஸ் மை ப்ளஷர், இட்ஸ் மை லைஃப், ஐ டேக் அ டிசிஷன் அக்கார்டிங் டு மை வில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணி வெளியில் போயிட்டு வாழும்போது அவன் நிறைய பிரச்சனைக்குள்ளே போகிறான், நிறைய போராட்டத்துக்குள்ளே போகிறான். ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரகிள், ஸோ மச் ஆஃப் டிப்ரெஷன், ஸோ மச் ஆஃப் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் அவன் போயிட்டு எல்லா விதத்துலேயும் மாட்டிட்டு பண்ண ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுறான், தட் இஸ் அ டைம் காட் வாண்ட்ஸ் டு ஹாவ் இன் அவர் லைஃப். பாருங்கள், மறுபடியும் யூ வாண்ட் டு மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப், மறுபடியும் யூ வாண்ட் டு ரீஜாயின் வித் ஹிஸ் ஃபாதர். அப்போது அந்த ரியலைஸ் பண்ணுற நேரம் தான் கர்த்தர் நமக்கு வந்திருக்கிற நேரம். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல பார்க்கிறோம் அனுக்கிரக வருஷம். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது டு preach the acceptable year of the Lord. The time has come. The time, God appointed time. கடவுள் வந்து ஒரு டைம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. He sent his son into this world to show his divine love, divine nature to the people. At the same time, யாரெல்லாம் ஒரு ரியலைஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் this is not the life which God gave to me, there is a better life, I want to have a high standard life அப்படின்னு யோசிக்கிற ஆட்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சந்திக்கும்படி விரும்புகிறார். ஆமென். அப்போ சந்திச்சு இந்த அக்செப்டபிள் இயர் அப்படின்னா என்னன்னா, அனுக்கிரக வருஷம் அப்படின்னு தமிழில் போட்டிருக்குது. அனுக்கிரக வருஷம்னா கடவுளுடைய ஃபேவர் நிறைஞ்ச வருஷம். இட்ஸ் அ இயர் ஆஃப் ஃபேவர், இட்ஸ் அ டைம் ஆஃப் ஃபேவர். God is going to show his grace upon the human mankind. அவ்வளவு கிரேஸை வந்து அவர் காமிக்கணும்னு விரும்புகிறார். அந்த கிரேஸ் டைம் இஸ் அ ஃபேவர், த டைம் ஆஃப் ஃபேவர். நீங்கள் அந்த டைமை யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு கம் பேக் டு த லார்ட். இட்ஸ் அ இயர் ஆஃப், இட்ஸ் அ டைம் யூ ஹேவ் டு கம் பேக் டு த அவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ், டேடிஸ் ஹவுஸ். அப்போ அதில் அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ பார்க்கும்பொழுது ஆண்டவர் பல காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு கண் திறந்துச்சு. இதுதான் இந்த லைஃப் நமக்கு வச்சில்ல, இந்த வாழ்க்கை நமக்கு வைத்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிந்த பொழுது அவன் என்ன செய்கிறான், அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான். இந்த இந்த இதில் வாசிக்கும்பொழுது 15ஆம் அதிகாரம் 17-18 வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கும் பாவம் செய்தேன் அப்படின்னு போட்டிருக்குது. லூக்கா இதில் பார்க்கும்போது, and when he came to him himself, he said, how many higher servants of my father's have bread enough to spare, and I perish with anger. I will rise and go to my father. I will say unto him, Father, I have sinned against heaven and before thee. This is a position God wants to understand us. God wants us to realize our life. என்ன ரியலைஸ் பண்ண விரும்புகிறாரு, நான் வந்து பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், ஹெவனுக்கு விரோதமாக. ஏன்னா அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறது, அப்பாவோட தொடர்பை கட் பண்ணுறது, நாம் வெளியில் வர்றது, அது ஹெவனுக்கு, அந்த பரலோகத்துக்கு விரோதமான ஒரு தப்பு அப்படின்னு அங்கே ஆண்டவர் அங்கே சொல்ல வருகிறார். பாருங்க, சாப்பாடு ரைஸு சாப்பிட்றது, ரைஸில் வந்து ஒரே ஒரு ஹஸ்க் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் ஈட்டிங் அ ரைஸ் தட் இஸ் ஹஸ்க் in your meal, now what you will do, you will shout out your mother or father, what is that, what எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இங்கே கொடுத்துருக்கீங்க சாப்பாடு அப்படின்னு. பாருங்கள், இவனுக்கு சாப்பாடே ரைஸ், நோ ரைஸ் அட் ஆல், ஒன்லி ஹஸ்க். காலையில் மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து ஹஸ்க், ரைஸ் ஹஸ்க். மத்தியானம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மத்தியானமும் சாப்பாடு, மத்தியானமும் தவிடு தான் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சாயந்தரம் அப்படின்னு பார்த்தா அப்பயும் தவிடு தான், நைட்டு தவிடு தான். தவிடு சாப்பிட்டு எப்படி தான் சாப்பிட்டானே எனக்கு தெரியல. தவிடை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போனால் என்னன்னு தெரியல, அப்படியே தவிடை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். தவிடு சாப்பிடும்போது தான் அவனுக்கு கண்ணு திறந்துச்சு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நல்ல விஷயம் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, என் நல்லா சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்பொழுது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணுற நேரம் அது பாருங்கள். he said, how many higher servants of my fathers have bread enough and to spare, I perish with hunger. I will rise and go to my father. Hallelujah. This is the a nice statement. It's a wonderful commitment made with the Lord. I will rise and go to my father. This is the year of favor. Anga father is waiting to receive you, to hug you, to give a kiss to kiss you. Paranga, I will rise and go to my father. I will say unto him, Father, I have sinned against heaven and before thee. Amen. அப்போ நம்ம அந்த நேரம் அனுக்கிரக நேரம் அப்படின்னா, இவ்வளோ நாள் அனுக்கிரக நேரம் இல்லை, இவ்வளோ நாள் அனுக்கிரக நேரம் கொடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுள் வந்து அந்த ஃபேவர் ஆஃப் டைமை கொடுத்துருக்கிறார். த டைம் ஆஃப் ஒரு அருமையான வருஷங்களை கொடுத்துருக்கிறார். நீங்கள்
திரும்ப அப்பா வீட்டுக்கு வரலாம். ஆமென். திரும்ப இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன எல்லா காரியத்தையும், வாட் எவர் யூ லாஸ்ட், எவ்ரிதிங் யூ கேன் ரிட்ரீவ், எவ்ரிதிங் யூ வில் கெட் இட் அகெயின். யூ வில் கெட் அ ஜாய், ஹாப்பினஸ் அண்ட் எவ்ரிதிங், செலிப்ரேஷன், எவ்ரிதிங் தேர் இன் த டேட்ஸ் ஹவுஸ். அப்போ திரும்ப வரலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அனுக்கிரக வருஷம், அதுதான் acceptable year. Acceptable, we have to accept the invitation from our Lord. ஆண்டவருடைய அந்த இன்விடேஷன், அக்செப்டன்ஸ், அவருடைய ஏற்றுக்கொள்கிற தன்மை. அவர் என்ன சொல்ல வருகிறாரு? பரலோகம் என்ன சொல்லுது? எப்பா, இவ்வளோ நாள் உன்னை ரிஜெக்ட் பண்ணேன், இவ்வளோ நாள் நான் உன்னை வெளியில் துரத்துனேன், இவ்வளோ நாள் எனக்கு வேணான்னு சொல்லி வச்சிருந்தேன், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு கட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு அனுக்கிரக வருஷத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அது யார் மூலியமா? இயேசு கிறிஸ்துவின் மூலியமா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலியமா ஒரு அனுக்கிரக வருஷம். நீ அப்பா வீட்டுக்கு திரும்ப வரலாம். ஆமென். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்றார். ரிப்பென்ட், இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன காரியம்? பரலோகம்ன்றது ஹெவன். அந்த ஹெவன் வந்து இஸ் அட் யுவர் ஹேண்ட். யூ கேன் ஈஸிலி ரிசீவ் இட், யூ கேன் என்டர் இட். நீ தேடி போக தேவையில்லை. இஸ் நியர் யூ, உன் பக்கத்தில் வந்திருக்குது. நீ எட்டி பிடிச்சா போதும், கிட்டத்தில் வந்திருக்குது. மனம் திரும்புங்கள், பாவத்தை விடுங்க. வாட் எவர் த சின் யூ டிட், யூ ஆஸ்க் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் த லார்ட். அந்த ஃபர்கிவ்னஸை கொடுங்க, ஃபர்கிவ்னஸ் கேட்டுன்னா யூ கேன் ஈஸிலி ரீச் டு த ஹெவன், ஈஸிலி என்டர் இன் டு த ஹெவன். ஹெவன்னாக பரலோகம் அங்கே இல்லை, இங்கே அப்பாவுடைய வீடு இங்கே இருக்குது. இந்த கிங்டம், காட்ஸ் கிங்டம் இஸ் அ பவர்ஃபுல் கிங்டம். இட்ஸ் மோர் அத்தாரிட்டி, இட் இஸ் ஹேவிங் அ மோர் அத்தாரிட்டி தென் any other thing in the entire world. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த கிங்டம் வந்து இஸ் நியர் யூ, இஸ் அட் யுவர் ஹேண்ட். அப்படின்னா இஸ் ஸோ க்ளோஸ் டு யூ. நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம், ஈஸியாக உள்ளே போகலாம். யூ கேன் என்ஜாய் த ஃப்ரீடம், யூ கேன் என்ஜாய் த டெலிவரன்ஸ், யூ கேன் என்ஜாய் த ஹெவன்ஸ் ஜாய் அண்ட் வண்டர்ஃபுல் திங்ஸ். அப்போ எல்லாத்தையும் பக்கத்தில் வந்திருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த இயர் அவன் பாருங்கள், கெட்ட குமாரன் வரான், வந்தோடனே அவங்க அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிருக்காரு. இன் சேம் வே கிங்டம், த ஃபாதர் இன் த ஹெவன் வாண்ட்ஸ் டு எம்ப்ரேஸ் யூ, வாண்ட்ஸ் டு ஹக் யூ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இட்ஸ் அ டைம் God has provided. Hallelujah. அதனால் இதை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வருஷத்தை அறிவிக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறார். இதை சொல்றதுக்காக இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிறார். இன்னைக்கு நினைக்கிறேன், இயேசு இந்த உலகத்துக்கு நிறைய பேர் சொன்னா இயேசு ஒரு இஸ் எ டீச்சர், எவரோ ஒரு இஸ் எ செயின்ட். நாட் இஸ் எ செயின்ட், இஸ் எ காட் who has come from heaven. அவர் உலகத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு பெரிய கடவுளுடைய தன்மையை, டிவைனிட்டியை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும், வாட் எவர் த சஃபரிங்ஸ் யூ ஹேவ், God is going to end that one and God is going to recover from all your problems. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அக்செப்டன்ஸ் இந்த வார்த்தை கிரேக்க வாதத்தில் பார்த்தீங்கன்னா எனிஷியோ கிரியோ டெக்டான். இதில் என்ன பொருள்னா, ஏற்றுக்கொள்ளத்தக்க, பிரியமான, சாதகமான, வரவேற்கத்தக்க, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கிருபை, தயவு வெளிப்படும் காலம். ஹல்லேலூயா. டெக்கமோய் அப்படின்னா என்னன்னா, பெற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். யூ கம் டு காட், யூ ரிசீவ் இட், யூ டேக் இட் அப்படின்னு போடுவது. அக்செப்டபிள் இயர் அப்படின்னா நல்ல வருடம். பாருங்க, ஆண்டவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படி அவர் விரும்புகிறார். இந்த இயரில் இதில் பார்த்தீங்கன்னா, டைம் டு அக்செப்ட் த லார்ட், time to go to dad's house. Hallelujah. Time to end our sufferings and poverty. Amen. It's a time for our loneliness and sorrow to end. Amen. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற காலம். ஆமென். 2000 வருஷத்துலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்பு ஆண்டவர் பெரிய அவருடைய அப்பா வீட்டை திறந்து வச்சிருக்கிறார். பரலோக கதவை திறந்து வச்சிருக்கிறார். அந்த கதவுக்குள்ளே நீங்கள் போய் என்ட்ராக போகிறீங்க. ஆமென். அங்கே போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஆண்டோடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா there is always happiness, dancing, singing and celebration in Dad's house. அப்புறம் பாருங்க, இந்த இயர் ஆஃப் த லார்ட்ஸ் ஃபேவர், கர்த்தருடைய கிருபையின் காலம். இது பார்த்தீங்கன்னா கிருபையின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுக்கிரக வருஷம், கிருபையின் காலம், the period of grace time.
God is waiting with so much of grace, so much of gifts. உங்களுக்கு gift கொடுக்குற நேரம், உங்களை வந்து அவர் அற்புதமாய் அவர் நடத்துகிறவராய் ஏற்றுகிறார். அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். இன்னும் ஏசாயாவில் பார்க்கும்போது 61வது அதிகாரம் 2-3, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் மாறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். In Isaiah 61:2-3, why Jesus Christ has come to the world? What is the purpose of the Christ coming? அந்த விஷயத்தில் இங்கே சொல்லப்படுது, to proclaim the acceptable year of the Lord and the day of the vengeance of our God, to comfort all that mourn. எல்லாம் முணுமுணுக்கிற ஆட்கள், all that mourn, அப்படியே முணுமுணுக்கிற ஆட்களுக்கு you want to give a comfort. Nobody in the world give a comfort. God alone can give a comfort. The comfort is a wonderful thing. That is a very stable thing in your life too. You can get it. To appoint unto them that mourn in Zion, to give unto them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness, and they might call the trees of the righteousness the planting of the Lord, that you might be glorified. Hallelujah. என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாராம், முதல்ல வந்து தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும். இந்த நேரம் வந்து நீதியை சரிகட்டுற நேரம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பிசாசு நம்மளை வஞ்சித்து போராடி நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்டான், அவனை நொறுக்கி அந்த சத்துருவை சொல்ல அதுலேருந்து நம்ம விடுவிக்கிற நேரம் இது. அனுக்கிரக வருஷம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் God is going to equip you with power and authority so that you can able to overcome all kind of evil spirits and devil you can overcome easily. You can crush them, you can triumph over him. அவன் மேல நீங்க ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, துயரப்பட்ட அனைவருக்கும் மாறுதல் செய்யவும். துயரப்பட்டு எப்ப பார்த்தாலும் துயரம், வேதனை, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் தருகிறார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பல் ஆஷஸ், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்து இந்த உலகத்துக்குள்ள ஏன் வந்தார், என்ன வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, சாம்பலை போட்டு ரொம்ப மோசமாக இருக்கிற, துக்கமாக இருக்கிற, ஆல்வேஸ் வெரி சேட், எப்போ பார்த்தாலும் துக்கம், அப்படியே குழப்பத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, சிங்காரத்தை, இஸ் கோயிங் டு பியூட்டிஃபை யூ. ஆமென். அவர் உங்களை அழகுபடுத்த போறாரு. அப்படியே சோர்ந்து போன மூஞ்சி, அழகில்லாத மூஞ்சி சோதனம், அதை வந்து அப்படியே அழகா பிரைட்டாக ஃபேஷியெல்லாம் பண்ணி, ஆமென், உங்களை சோத்திரம் ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி உங்களை அழகாக மாற்ற போகிறார். இல்லையா, உங்கள் கிளினிக் பியூட்டி பார்லர் கொண்டு போக போகிறார். கொண்டு போயிட்டு உங்களை என்ன செய்கிறாரு, அவர் அழகுபடுத்த போகிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், அப்படியே துயரம் அழக, அதில் இருக்கிறதுக்கு ஆனந்த தைலத்தை, ஜாய், அதை அவர் ஊற்ற போகிறார். ஒடுங்கின ஆவி அப்படின்னா என்ன, ஆல்வேஸ் ஹெவினஸ். நீங்கள் ஒரு ரோட்டில் பாருங்கள், ரோட்டில் நடந்து போகிற ஆட்கள்லாம் இப்படி வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, when you just watch the people who are walking on the road, எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சேட் ஃபேஸ், ஒரு ஹெவினஸ். சம் பீப்புள் ஒரு மற்ற சம்திங் மர்மரிங், அது ஆல்வேஸ் மர்மரிங் சம்திங். அவர் ஈவன் பார்த்தீங்கன்னா, ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஸ்மால் யங் பாய்ஸ் ஆல்சோ ஆர் கோயிங் லைக் தட் ஒன்லி. ஒரே ஹெவினஸ், ஃபியர், worry, stress. They are leading a very stressful life in their career. அப்போ அவங்க அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ போயிட்டுதுன்னா, there is no joy, there is no happiness, there is no peace at all in their face. அப்போ அவங்க அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு டைமை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, ஒன்று அவர் சேஞ்ச் பண்ண போகிறார். ஆமென். அவர் ஒரு வார்த்தையை கொடுக்க போகிறாரு, முகத்தை சந்தோஷத்தால் நிரப்ப போகிறாரு.
அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஜாய், அந்த சந்தோஷத்தை தேவரே செய்கிறாரு, உங்களுக்கு அவர் தருகிறார். அப்பேற்பட்ட கம்ஃபர்ட்டை உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் அவர் என்ன செய்கிறாரு, அவர் தருகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வாக்கு தத்துவத்தின் காலங்கள். ஆமென். இஸ் a time of fulfilling the promises of the Lord. அப்போ ஆண்டவர் வாக்கு தத்தங்கள், the day when God fulfills all his promises. ஆண்டவர் சொல்றாரு எல்லா ப்ராமிஸையும் ஆண்டவர் ப்ராமிஸ் நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ப்ராமிஸ், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வாக்கு தத்தங்கள், அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. வேதத்தில் ஆராய்ச்சி பார்த்தா 7000 வாக்கு தத்தங்கள் மனுஷனுக்காக கொடுத்துருக்கிறார். There are 7,000 promises is kept for a man. Amen. அதில் அவ்வளவு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த ப்ராமிஸஸ் எல்லாம் நிறைவேற்ற நேரம் தான் இந்த ஜீசஸ் கிரைஸ்டோட நேரம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஆமென் இருக்குது. கிறிஸ்து இயேசுக்கு மூலமா எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென் இருக்குது. ஆமென். நீங்க உங்க வாக்கு தத்தெல்லாம் அவருக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, இந்த அனுக்கிரக வருஷமா, இந்த வருஷங்கள்ல, இந்த டைம்ல உனக்கு அப்படியே எல்லா ப்ராமிஸையும் நான் நிறைவேற்றி தருவேன், அது உனக்கு எல்லாவற்றையும் ஃபுல்ஃபில் பண்ணி தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஓமே சொல்றார். தேறின வேத பாரகன், நல்லா படித்து பைபிளை நல்லா தெரிஞ்சுக்க ஒருத்தவன் பழையதும் புதிதுமான ஆபரணங்களை எடுத்து கொடுப்பானா. அதாவது ரொம்ப பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள், எல்லாம் அத்தாரிட்டி. இட்ஸ் ரிலேட்டட் டு த பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஆல் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராமிசஸ் ஆர் கெப்ட் மென்ட் லைக் தட். ஆனால் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆல் த லிட்ரல் பிளெஸ்ஸிங், யூ வில் கெட் த ஹவுஸ், நைஸ் ஹவுஸ், அண்ட் உனக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், பிளெஸ்ஸிங்கை கொடுப்பேன், இடத்த கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன் அப்படின்னு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் நல்ல வேதம் பாருங்க, நல்ல பைபிள் போதிக்கிறவன் பழசுலேருந்து 2 எடுத்து கொடுப்பான், புதுசுலேருந்து 2 கொடுத்துருப்பான். ஆமென். பாருங்கள், இந்த ஜுவல்லரி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நகைங்களுக்கு ரொம்ப இது, அந்த பாரம்பரிய நகைங்களை திருப்பி கொண்டு வராங்க. ஏன்னா பாரம்பரியத்தை யாரும் விடுறதில்ல. அப்படியே ஓல்டு ஜுவல்ஸ்லாம் அது ஒரு விசேஷமாக இருக்குது, நியூ ஜுவல்ஸும் இருக்குது. அப்போது வேதத்தை போதிக்கிறோம் என்ன பண்ணுறான், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து சில லாஸ் இல்லை ப்ராமிஸ் எடுத்து கொடுக்குறான், நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து ப்ராமிஸை கொடுக்குறான். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், எவ்வளோ சந்தோஷமான வாக்குத்தத்தனுடைய சந்ததி நாம் தான். ஆமென். அப்படின்னு அர்த்தம், வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கிற சந்ததி நாம் தான். பழைய ஏற்பாட்டு ஆட்களில் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பின்பாய் வந்திருக்கிற நாம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியுடையான ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அனுக்கிரக வருஷம் அப்படின்னா தேவனை ஏற்றுக்கொள்கிற, உன்னை ஏற்றுக்கொள்கிற காலங்கள், உனக்கு கிருபையை தருகிற காலங்கள், அப்பா வீட்டுக்கு திரும்புகிற ஒரு அற்புதமான காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிற இந்த நாட்களில் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்களானால் இதை காட்டில் ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஒரு எட்வர்ட்னு ஒரு கிங், எட்வர்ட் 8 அப்படின்னு ஒரு கிங் இருந்தார். அந்த எட்வர்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் இஸ் எ கிங்காக இருந்தார். 1936 அவருக்கு முடிசூட்ட போகிறாங்க, ராஜாவாக முடிசூட்ட போகிறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே அது டிவோர்ஸ்டு, அது 2 டைம் மேரேஜ் ஆன பொண்ணு. அப்போ அவங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க, பிரிட்டிஷ் சட்டப்படி ஒரு ஆள் வந்து 2வது கல்யாணம், 2வது கல்யாணம் 2 திருமணம் செஞ்ச ஒரு பெண்ணை மணந்து கூடாது, முதல் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், அந்த பொண்ணை ரொம்ப நேசித்தார், ரொம்ப விரும்பினார், 3வது திருமணம் அவர் செய்யணும், ரொம்ப விரும்பினார். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் ராஜ்ய பதவியை தரமாட்டோம், உங்களுக்கு கிங்கு ஆனால் கிங்காக நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆர்டினேஷன் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், உங்களை ராஜாவாக நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது பெரிய சர்ச்சைக்குள்ளே போச்சு. சர்ச்சை கூட 1936 அவர் வந்து ரேடியோவில் சொல்கிறார், நான் வந்து அந்த கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை கிங்காக நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. ராஜாவை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு அவர் சொன்னார், எனக்கு தேவையில்லை, அந்த பொண்ணு தான் தேவை, எனக்கு ராஜ்யபாரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு க்ரௌனாக
லவ்வான்னு கேட்டால் எனக்கு லவ் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக பெரிய ராஜ்யபாரம், பெரிய அற்புதமான பிரிட்டிஷ் இளவரசர் பதவியை தூக்கி போட்டுட்டு ஃப்ரான்ஸில் அந்த பொண்ணோடு கூட என்ன செஞ்சாரு, அப்படி குடியேறிட்டார். ஃப்ரான்ஸில் அவங்க 2 பேரும் குடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அதை கொடுத்தாச்சு, இன்னொரு ராஜா கொடுத்தாச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 பேருக்கு இதே வேலை. இவங்க எழுதின காதல் கடிதங்க அவங்க படிக்கிறது, அவங்க எழுதுகிற காதல் கடிதங்களை இவங்க 2 பேரும் படிக்கிறது. இப்படி படித்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் லெட்ரு வருது. லெட்டர் படிக்கிற ஆட்கள் வந்து அதை படிக்கும் போதே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. உள்ளே பழுது படிக்கணும், உள்ளே என்ன எழுதுறதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு ஒரு ஆள் எழுதுகிற லெட்டரை இன்னும் பல வாட்டி படிப்பாங்க. பல வாட்டி படித்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுபோல் அவங்களுடைய லவ், அவங்களுடைய உண்மையான அந்த அன்பை அவங்க நேசித்தாங்க. அந்த அன்புக்கு முன்னாடி ராஜ பதவியே எனக்கு தேவையில்லை, எனக்கு ராஜாவுடைய பதவியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் பிரான்ஸ் தேசத்தில் போய் உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் 72வது வருஷம் அவர் இறந்து போயிட்டார். அந்த மாளிகையில் இவனை நேசித்த அந்த பெண் என்ன பண்ணுது, இவருடைய லெட்டரெல்லாம் படித்து சும்மா இருக்க நேரத்தெல்லாம் படித்து அந்த நினைவிலே மூழ்கி போய் அவங்க 1986 அவங்க மரித்து போனார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் ஒரு அன்பு, ஒரு சாதா ஒரு காதலுக்காக, அன்புக்காக மனுஷன் எல்லாத்தையும் அவன் இழக்கிறான். அவ்வளோ நேசம், அவ்வளோ அற்புதமான ஒன்று என்ன சொல்கிறான். அதை மாதிரி பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார், பரலோகத்தில் இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்துட்டு நம்முடைய அந்த லவ்வுக்காக ஜனங்களை மீட்டெடுக்கணும், ஜனங்களை வந்து அப்பா கிட்ட சேர்க்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தம்முடைய மனவாட்டியாக சபைக்கு அவர் ராஜபதவியெல்லாம் திறந்து இங்கே வந்து நம்மிடத்தில் மிகுந்த பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு எல்லா ரத்தத்தையும் விழுந்து எல்லாத்தையும் அவர் இழந்து போயிட்டு அவர் பரமேறி போயிட்டார். உங்களை அதோடு இல்லை, உங்களையும் திரும்ப கொண்டு போய் அவரோடு கூட ஆட்சி செய்யும்படி இந்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் எப்படி சாதாரண பாருங்கள், இந்த உலகத்து லவ், இந்த உலகத்து காதல் எழுதின அந்த காதல் கடிதங்கள் அவ்வளவு படிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோது எடுத்து பார்த்து படித்து பரவசத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ இந்த நாட்களில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடுது மெசேஜ்லாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டெய்லி ஒரு லவ் மெசேஜ் போடும்போது அவங்க படித்து ஐயோ எத்தனை வாட்டி படிக்கிறேன்னே தெரியல, அத்தனை வாட்டி படித்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் வேதத்தை நேசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை ஒரு அற்புதமாக சொல்றாரு. தேவன் எழுத அருமையான காதல் கடிதம், மனுக்குலத்துக்கு எழுதின அற்புதமான காதல் கடிதம். ஒரு பக்கம் 2 பக்கம் இவ்வளோ பெரிய லவ் லெட்டர் ஒருத்தராலும் எழுத முடியாது. ஆயிரக்கணக்கான பக்கம் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சொட்ட, இன்னும் சொல்ல போனால் காதல் ரசம் சொட்ட அவ்வளவு அற்புதமான அந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். பாருங்க, சங்கீதம் 119 160 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடல் இல்லை. நிறைய பிசாசு பிடிச்ச ஆட்களுக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேன், பைபிள் படிச்சிங்களா? படிக்கவே தோணல பிரதர். நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? ஜெபிக்கவே தோணல பிரதர். எனக்கு படித்தே எத்தனையோ மாதம் ஆச்சு பிரதர். போராட்டம் ஏன் வராது? போராட்டம் ஏன் வராது? உனக்கு பிரச்சனை ஏன் வராது? சூழ்நிலை. இயேசு அற்புதமாக எழுத அற்புதமான அந்த கடிதம், அந்த புத்தகத்தை எடுங்க. அதில் அன்பு எவ்வளவு எழுதியிருக்கிறார் பாருங்க. அவ்வளவு அழகழகான அந்த அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். உங்களுக்கு ஒரு நேசம் இருக்கா? நீங்கள் நிறைய விரும்புகிற ஆட்கள் பார்க்குறோம், வேதத்தை படித்து ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பை நேசிக்கிறவங்க, அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன்னா அந்த வேதத்தை விருப்பமாக எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஷரத்துகள், அதில் தேவன் வைத்திருக்கிறதான அளவற்ற ஆசீர்வாதங்கள், அந்த அஷூரன்ஸ், வாக்குறுதிகள், அவர்கள் உனக்கு கொடுப்பேன், உனக்கு உதவி செய்ய. எப்படி ஒரு காதலர் ஒரு காதலிக்கு எழுதும்போது நிறைய அஷூரன்ஸ் கொடுப்பான். விடாத, கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இருக்கானா என்னன்னு அப்புறம் தான் தெரியும். நான் இருக்கேன், உனக்கு உதவி செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுறேன், நான் வரேன். ஐயோ இவன் கிண்டல் பண்ணுறான், அது பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் உயிரை கொடுத்தாவது மீட்க ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி இந்த தேவன் தான் நேசிக்கிற மனவாட்டி அவ்வளவு நேசிக்கிறார். உன்னை தொடர்றவன் என் கண்மணியை தொடரான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதை காட்டில் ஒரு நேசம் ஒன்று உண்டா? உன்னை தொட்டா என் கண் விழியை தொட்ட மாதிரிடா. எவன் தொட்டானா நான் விட மாட்டேன்.
அடித்து மூஞ்சதெல்லாம் உடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். இதெல்லாம் எங்கே படிக்க போகிறீங்க? படிங்க, அதை நேசிங்க, வேதத்தை எடுத்து ஒரு முத்தம் கொடுங்க, கொடுத்துட்டு உள்ளே திறந்து பாருங்கள். அவ்வளவும் அற்புதமான வசனங்கள். அதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். அதை நேசித்து படிக்க படிக்க அந்த அன்பை ருசிக்க 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 உங்கள் சமாதானம் நதியை மாதிரி ஓடுங்க. நதி யாரு பாருங்க, நதி வெள்ளம் புரண்டு ஓடிச்சுன்னா ஒருத்தரும் நிறுத்த முடியல. இப்போ கூட அஸ்ஸாமில் வெள்ளம் வீடு வீடுலாம் அடிச்சுட்டு போகுது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுது. அவ்வளோ வெள்ளமாக அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடும். ஓடும் போது உன் பிரச்சனை, உன் சூழ்நிலை, உன் டிப்ரெஷனு, அப்ரெஷனு, உப்ரெஷனு எல்லாத்தையும் அடிச்சுட்டு வெளியில் கொண்டு போய் அங்கே போய் கொட்டிடும். அப்போ அந்த வேதத்தை நேசிக்கணும், அந்த வேதத்தை லவ் பண்ணணும். ஆமென். அதை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு இடவே இல்லையா? ஆமென். அவன் விழவே மாட்டான்யா, ஸ்லிப் ஆக மாட்டான், எந்த விதத்துலையும் ஸ்லிப் ஆக மாட்டான், எந்த விதத்துலையும் விழ மாட்டான். அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சாட்சியை நான் வாசிக்க கேட்டேன். அந்த சாட்சி என்னன்னா, ஈரான் தேசத்தில் ஒரு வாலிபன், அவன் வந்து இமாம், அந்த இதாவது அந்த என்னது முஸ்லீம் மத போதகராகணும்னு சொல்லிட்டு குரானை கற்றுக்கொள்ளணும், மத போதகரான்னு சொல்லிட்டு அதை படிக்கிறதுக்காக காலேஜில் போய் சேர்த்துட்டான். காலேஜில் போய் சேர்ந்த பிற்பாடு அங்கே ஒரு புத்தகத்தில் அவங்க இதில் வந்து ஈஷா நபியை பற்றி போட்டிருக்குது. அந்த ஈஷா நபியை படித்தோன்னே உனக்கு ரொம்ப ஆசை. ஈஷா நபியை பற்றி ஒரு 2 லைன் தானே போட்டிருக்குது. அவர் ரொம்ப நல்லவராமே, ரொம்ப அற்புதமானவர். அந்த ஈஷா நபியை தேடுறான். ஈஷா நபி எங்கெல்லாம் புக்கில் இருக்குதான்னு தேடினாங்க. ஒருத்தர் சொன்னாங்க அது பைபிளில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பைபிள் எங்கே கிடைக்கிறான்? இங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேடுறது விடலை. அவனுக்கு காலையில் இருந்தால் ஈஷா நபியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு ஆசை ஜாஸ்தியாச்சு. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ரகசிய கூடு இருக்குது, ஒரு அண்டர்கிரவுண்டில் கூடுவாங்க, அங்கே கூடனாக்க நீங்கள் அங்கே போயிட்டு நீ கேட்டால் அவர் உனக்கு ஈசா நபியை பற்றி சொல்லுவார், அவங்ககிட்ட பைபிள் வச்சுருப்பாங்கன்னார். அது எப்போ கூடுன்னு கேட்குறான். நைட்டு 12 மணிக்கு அப்படின்னு. உடனே இவன் என்ன செய்கிறான், 12 மணிக்கு அவன் இரவில் கிளம்பி அந்தரங்கமாக அண்டர் கிரவுண்டில் நடக்கிற அந்த ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிறான். அங்கே ஒரு பாஸ்டர் அழகாக பாடலை பாடுறாரு. அந்த பாட்டு இனிமையாக இருக்குது, அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லா பாடல்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு ஒரு சமாதான கர்த்தர், இயேசு ஒரு பெரிய தேவன் அப்படின்னு பாடுகிற அந்த பாடலெல்லாம் கேட்க கேட்க அவன் மனசு லயிச்சிடுச்சு. கிட்ட 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 நெருங்கி போகிறான். அந்த பாஸ்டர்கிட்ட போய் தட்டி பாதி இருட்டில் கேட்குறான், பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் இருந்தால் கொடுப்பீங்களா பாஸ்டர் அப்படின்னு. உடனே அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பைபிளை நான் கொஞ்சம் படிக்கணும் பாஸ்டர் அப்படின்னு அந்த பைபிளை அவன் வாங்கியிருக்கான். வாங்குகிற நேரத்தில் டபால்னு சவுண்டு, பார்த்தா மிலிட்ரி உள்ளே வந்துடுச்சு. உண்மையில் நடந்த சம்பவம். அந்த ரிவால்வரை கொண்டு வந்து எல்லாரும் ஷூட் பண்ணிட்டான். பாஸ்டர் திரும்பி பார்க்குறான். பாஸ்டர் வந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம் வெளியில் விழுந்து ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கிறார். அப்படி அவருடைய பைபிளை பார்க்குறான். பைபிள் ஃபுல்லாக ரத்தக்கரை. அந்த ரத்தக்கரையை படிச்சிருக்கிற அந்த பைபிளை அவன் எடுக்கிறான், எடுத்து வக்கலில் வச்சுக்கிறான். அதுக்குள்ளே எல்லாம் வந்துடுச்சு. இவனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ண உடனே கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. ஜெயிலில் அடைச்ச உடனே அப்புறம் தெரியுது அந்த பாஸ்டர்லாம் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்போது இவன் அந்த அக்கலில் வச்சுருக்கிற அந்த பைபிளை விடவே இல்லை. அவங்க வந்து போய் சிறைச்சாலை அடைச்சிட்டு, நீ என்னடா நீ இந்த பைபிளை வச்சு கூட்டுறான்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கி வெளியில் போட்டாங்க. அன்று இரவு அவன் இயேசுவை நம்பி அவன் அபிஷேகமும் பெற்றுக்கொண்டான், அந்நிய பாஷையும் கற்றுக்கிட்டானான். அப்போது வெளியில் தூக்கி போட்ட உடனே இவனுக்கு வந்து ஒரே ஆசை பைபிளை படிக்கணும்னு. செத்து போயாச்சு. உடனே அந்த இவனுக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா இவன் ஒரு முஸ்லீமும் படிக்கணும்னு வந்திருக்கிறான், மத போதராகப்படி வந்திருக்கிறான், இங்கேயும் வந்து கூட்டத்தில் வந்திருக்கிறான். இவனுக்கு வந்து ஜட்ஜிக்கிட்ட தான் வந்து இவன்கிட்ட கேட்கணும், இல்லை இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் என்ன செஞ்சானோ அந்நிய பாஷையில் நிரம்பி பேச ஆரம்பிச்சானா. பேசிக்கிட்டே இருக்கானா. பேச பேச அந்த காவலால் இருந்து கத்துறானா, நீ பேசாத, ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிற, ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத வார்த்தையை பேசுகிற, என்னால் தாங்க முடியல, என்னால் நிற்க முடியல, வாயை மூடுன்னு கத்துறானா. இல்லை, நான் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்னை ஒன்றும் சொல்லாதன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசியிருந்தானா. அவன் சொல்கிறான், உன்னை சுற்றுவேன், ஆனால் நீ என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு. அது பைபிள் கிடக்குதுப்பா, ரத்த கடைஞ்ச பைபிள். அந்த பைபிளை கொண்டாந்து என்கிட்ட கொடு, நான் அதை படிக்கணும், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அது கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் ஜெபிக்கத்தை நிறுத்துறேன் நான். உடனே அந்த பைபிளை கொண்டாந்து இவங்களை கொடுத்தானா. அவன் படிக்க படிக்க அவ்வளோ ஆசையாக ரத்த கரையோடு இருக்கிற அந்த பைபிளை பக்கம் பக்கமாக அவன் படிக்க படிக்க அழுது கொண்டே படிக்கிறானா. படித்த உடனே
அவன் வந்தானா, என்ன நினச்சானோ தெரியலையாம். இவன்ட்டு இருக்கிற அந்த ஆஃபீஸர் வந்தாராம். வந்த உடனே அந்த முஸ்லீம் மத சட்டத்தின்படி மென்டல் கேஸை வந்து, அதாவது புத்தி சுவாதீனம் அடைஞ்ச ஆட்களை வந்து தூக்கு போட முடியாதான், தூக்கு போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குதான். அந்த சட்டத்தின்படி இவன் தெரியாத பாஷை பேசுகிறான், இவன் சுஸ்த புத்தியும் உள்ளவன் அல்ல, அதனால் நான் விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி அவனை விடுதலை பண்ணிட்டானான். இவன் போயிட்டு ஒரு பெரிய பாஷம் அநேக ஆத்துமாக்களை இயேசுக்காய் சொந்தமாக்கி கொண்டானா. ஹல்லேலூயா. வேதத்தை நேசிங்க, வேதத்தை தேடுங்க, வேதத்தை படிங்க. வேதம் படிப்பது அவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதை நேசிக்கணும், அதை லவ் பண்ணணும், அதை ஆசைப்படணும். அதை படிக்கிறதுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு விருப்பத்தோடு கூட அதை படிப்பீர்களானால் அதோடைய உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கடைசியார் வசனம் வாசிக்கப்படி விரும்புகிறேன். இன்னும் வந்து அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். பாருங்க, அனுக்கிரக வருஷம் என்ன? ஹல்லேலூயா. அனுக்கிரக வருஷம் இதான். அனுக்கிரக வருஷம் உன் கதவு கிட்ட வந்து தட்டுற நேரம் இது. அனுக்கிரக வருஷம் உன்னை தேடி வராரு, நீ தேடி போவதில்ல. அது எங்க வராரு? தேடி உன் வீட்டுக்கே வந்துடுறார், உன் மனக்கதவாண்ட வரார், வந்துட்டு தட்டுறார். தம்பி, உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்குறேன்டா, உன் சூழ்நிலைக்கு முடிவு உண்டாகும். நினைச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குது, நீ வேதனையாக இருக்குது, நீ கஷ்டப்படுறத பார்த்தா என்னால் தாங்கவே முடியல, நான் கதவை தட்டுறேன், என் சத்தத்தை கேளுப்பா. உன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நான் சொல்றேன், இந்த அனுக்கிரக வருஷம் கதவை திறக்கிற நேரம். ஆமென். இயேசுக்காய் கதவை திறக்கிற நேரம், இயேசு தட்டுகிற நேரம் இது. அனுக்கிரக வருஷம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி தேவனுடைய தெய்வத்தன்மையை தெய்வத்துவத்தையும் நிறைவேற்றியும் வாசப்படியில் வந்து கதவை தட்டுகிற நேரம் இந்த அனுக்கிரக வருஷம். எவ்வளவு பெரிய கிருபை. ஆமென். அனுக்கிரக வருஷம் கிருபையின் காலம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அங்கேருந்து இறங்கி வந்து உன் வீட்டுக்கிட்ட வந்து அந்த உலகத்தை கிரியேட் பண்ண கிரியேட்டர், சர்வ சிருஷ்டிகர்த்தர், அந்த சிருஷ்டிகர்த்தர் இறங்கி வந்து உன் வீட்டுக்கு வந்து உன் உள்ள கதவை தட்டி, தம்பி சிறப்பான்னு உன் அனுமதிக்காக காத்திருக்கிற நேரம். ஆமென். நீ போயிட்டு அல்லேலூயா சொல்ல எப்படி சொல்றது தெரியல, தரிசனம் பார்க்கறதுக்கு போய் கால் கடுக்க நிற்கிறாங்க. எத்தனை மணி நேரம் கால் கடுக்க நின்று, அதை 2 நிமிஷம் தான் காமிக்கிறான், 5 செகண்ட் தான் காமிக்கிறான், 3 செகண்ட் தான் காமிக்கிறான். அது வேற ஒரு பெரிய கதை. விஐபியா இருந்தா ரொம்ப நேரம் காமிக்கிறான். ஹலோ பாருங்க, அனுக்கிரக வருஷம் என்ன? இந்த உருவாக்கின தேவன் உன் வீட்டுக்கிட்ட வந்து உன் கதவை தட்டி, எப்பப்பா திறப்ப, நான் வரேன்ப்பா, 5 நிமிஷம் இல்லை, 5 மணி நேரம் இல்லை, 50 மணி நேரம் அவன் கூட இருப்பேன். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? அவன் கூட வருவேன். அது மாத்திரமல்ல, போஜனத்தோடு உன்னோடு போஜனம் பண்ணுவேன். முதல்ல பாருங்க, இந்த தெய்வீகம் எவ்வளவு வேலை செய்து பாருங்க. இந்த காலம் அனுக்கிரக காலம், கிருபையின் காலம் எப்பேற்பட்டது. இந்த கிருபையின் காலத்தை இயேசு கிருபையில அவர் வெளிப்படுத்துகிறார். அவரே இறங்கி வந்து இதவ கதவை தட்டுறது. காலதோறும் 5 மணிக்கு சூலமத்தியால்கிட்ட அவர் சொல்றார், என் பிரியவே ரூபவதி எப்போ விழிப்பா, விழிக்கிற நேரத்துக்கு வெயிட் பண்ண, அடித்து எழுப்பலாம், 2 தலையில் 2 போட்டு எழுப்பலாம். ஆனால் அவர் செய்யவே இல்லை. என் பிரியமே ரூபவதியே, எல்லாம் புறாலாம் கத்துது, எல்லாம் கத்துது, கோழியெல்லாம் கூவுது, இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே, எழுதுரு, நான் வரணும், உன்கிட்ட நிறைய பேசணும், தோட்டத்தை காமிக்கணும், அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறார். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாம் நைட் ஷோ பார்த்துட்டு தூங்குது, மீம்ஸ் பார்த்துட்டு எழுப்பி அப்போ இதய கதவை தட்டுகிறார். தட்டிட்டு பாருங்க, முதல்ல விருப்பம். இந்த அனுக்கிரக காலம் எப்படி வேலை செய்து பாருங்க. அவர் தட்டுகிறார், சத்தத்தை கேட்கிறார், மகனே மகளேன்னு கூப்பிட்றார். நீ கதவை உடைச்சிட்டு வெளியில் உள்ளே வரலாம், பட்டாலும் உடைச்சு கிட்டச்சு நீ எந்திராட்டு உள்ளே வரலாம். வரல, உன்னை அனுமதிக்காக காத்திருக்கிற நேரம். அந்த அக்செப்டபிள் இயர், நான் தேவன் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டார், உன்னை ஏற்றுக்கொண்டார். இங்கிலீஷில் அக்செப்டபிள் டைம் போடுறது. ஏற்றுகிற நேரம், தேவனை ஏற்றுக்கொள்கிற நேரம், இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொள்கிற நேரம் வந்து அவர் கதவை தட்டுறாரு. கதவை தட்டி உன்னோடு போஜனம் பண்ணுவேன் அப்படின்னா, உன்னோடு கூட ரிலேஷன்ஷிப், மறுபடியும் ஒரு
ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு ஆதாம் ஏவாள் விழுந்து போய் தூரம் போயிட்டானோ, அந்த உறவை நான் திருப்பி புதுப்பிக்க விரும்புகிறேன். உங்ககிட்ட உட்காந்து சாப்பிட விரும்புகிறேன். நான் போஜனம் பண்ணுறதுனா என்னென்னா, இட்ஸ் அ ஃபெலோஷிப். அவரோடு கூட ஒரு ஐக்கியம். இட்ஸ் பாருங்கள், அந்த சாப்பாடு டேபிளில் உட்காந்து ஒருத்தர் பரிமாறுங்க. சாப்பாடு மாட்டோமா சாப்பிட்றாங்க. சில பேர் குனிஞ்சா தலை நிமிர்றது கிடையாது. அட்டின்னு பூந்து அடிச்சுட்டு காட்டு கழுவு நேரம் தான் வெளியே போகிறது. சில பேர் வான்கோழி மாதிரி இந்த கோழிங்கெல்லாம் நிறையா வச்சுன்னா லொப்புக்குன்னு சாப்பிட்டு பாதி தொண்டையில் அடைச்சிக்கணும். அடித்து தண்ணி கிண்ணி ஊற்றி எப்பான்னு பேசுறது. அந்த நாட்கள் அப்படி கிடையாது. அந்த டேபிளில் உட்காந்து எல்லாம் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து எப்படி இருக்கீங்க, என்ன இருக்குன்னு விசாரித்து அப்படி என்ன நடந்த கதையெல்லாம் பேசி அப்படி தான் அவங்க அந்த நாட்கள் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. நிறைய டைம் எடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளால் அப்படி செய்யறது கிடையாது. அப்போ போஜனம் ஆண்டவர் வந்துட்டு வந்து இட்ஸ் அ ஃபெலோஷிப் டேபிள். உறவின் நேரம், ஐக்கியத்தின் நேரம், உணவு பரிமாறுகிற நேரம். அந்த உணவு மாத்திரமல்ல, அருமையான ஒரு நல்ல சாப்பாடை அவர் கொண்டு வரார். உன்னோடு கூட அவர் பேசுகிறார். ரேமா வார்த்தைகளை கொடுக்கிறார். அற்புதமான வார்த்தைகளை தேவன் தருகிறார். ஆமென். நிறைய கென்னத்தாகின் அவர் அருமையான போதகர் சொல்றார், இன்னைக்கு வேண்டிய ரேமா நீ வாங்கிட்டியா, இன்னைக்கு வேண்டிய வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டையா. அவர்கிட்ட பேசி இன்னைக்கு சமாளிக்கிற வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணான், பா என்னை டிசைன் பண்ணிட்டாங்க, என்னை வீட்டை இதை விட்டு துரத்திட்டாங்க, என்னை வேலைக்கு வேணாம் துரத்திட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி சொல்லி அவன் அழுதுட்டு இருந்தான். நான் சொன்னேன், இப்போ டிஸ்கஷன் நடக்குது, கூப்பிட்டு எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, உள்ள டிஸ்கஷன் போயிட்டுருக்குது அப்படின்னு அழுகுறான். சொன்னேன், பயப்படாதரா, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி முடித்தோடனே உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே இவனை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், ஜெபத்தை பாதியில் கட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான். கட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் அடித்தான். எவன் வேலையை விட்டு நீக்குனானோ அவனே என்ன பண்ணிருக்கான், இவனுக்காக வேலை செஞ்சு இவனுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவனே செஞ்சு முடிச்சு இவர் ரொம்ப நல்ல பையன் சர்டிஃபை பண்ணி திருப்பி வேலையில் சேர்த்துக்கிட்டாங்களாம். அல்லேலூயா. தேவன் கொடுக்குற உணவு என்னன்னா இஸ் ரேமா. சோத்திரம். அது ரேமா வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை உனக்கு புசிக்க கொடுக்குறார். இதை எடுத்துகிட்டு போய் பேசுப்பா. இதோட நரிஷ்மெண்ட் ஒன்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நீங்கள் ரொம்ப உலகத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட, புரோட்டீன் சாப்பிடக்கூடாது, அது கூடாது, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இருதயத்தை பலப்படுத்துகிற சாப்பாடு இருக்குதா உலகத்தில்? கிடையாது. சின்ன பிரச்சனாலும் சோர்ந்து போய் அடறது, சோர்ந்து போய் கதறது, போயிடுறது. இருதயத்தை பலப்படுத்துகிற வார்த்தைகளை தேவன் வைத்திருக்கிறார். எல்லா புரோட்டீனும் எல்லா A to Z விட்டமின்லாம் உள்ளே வச்சும் இருதயத்துக்குள்ளே வைக்கும்பொழுது உன் இருதயம் சிங்கம் மாதிரி எழுந்திருக்குது. ஆமென். எந்த பிரச்சனையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உன்னை தயார்படுத்துகிற நேரம். அப்போ இயேசு சொல்கிறார், உன் விருப்பம் விடுப்பா, கதவை திறப்பா, உன்னோடு கூட சாப்பிட விரும்புகிறேன், உன்னோடு போஜனம் பண்ண விரும்புகிறேன், சாப்பிட்டு ரிலாக்ஸாக உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இருதயத்தை திறந்து கொடுப்பீங்களா? அற்புதமான நேரம். இயேசு எல்லா நேரமும் கதவை தட்டிட்டு இருக்க மாட்டார். இந்த கிருபையின் காலம் ஒரு நாள் முடிய போகிறது. இந்த கிருபையின் நாள் ஒரு நாள் பிதாவாகிய தேவன் ஒரு நாளில் அதை நிறுத்தப் போகிறார். அதுக்கப்புறம் கிருபை கிடையாது. அது நியாயம் தீர்ப்பின் காலம் தொடங்க போகிறது. என் அருமையான தேவச்சனமே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்தலாம், அடுத்த வருஷம் பார்த்தலாம், எவ்வளோ நாள் தான் தள்ளி போடுவேன். அது சடுதியாய் வரும் பொழுது உன் நிலை குலைந்து போவாய். இந்த கிருபையின் அனுக்கிரக காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அனுக்கிரக காலம் இயேசுவும் வீடு தேடி வருகிற காலத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோடு கூட சம்பாஷிங்க, அவரோடு கூட வார்த்தைகளை கேளுங்க. அவர் சொல்ற சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தைகளை பேசுகிறார். ஒரு பிதா, காட் கிரியேட்டர் உங்கள்கிட்ட பேசுகிறார். உங்கள் வார்த்தையில் உங்களோடு கூட பேசுகிறார். பேசி பாருங்கள், பேசி பழகுங்கள், பேசி பலன் கொள்ளுங்கள். தேவன் அற்புதமான காரியத்தை ஆசீர்வதிப்பார். உங்களை அற்புதமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். அதனால் இது அற்புதமான கதவை தட்டுகிற நேரம், தேவனோடு போஜனம் பானம் கொள்ளுகிற நேரம் இது. ஆமென். இந்த உலகத்தின் சிருஷ்டிகரோடு கூட போஜனம் பண்ணுகிற அந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். ஆமென்.